சில பேர் ரயிலில் சிநேகிதம் அப்படியெல்லாம் இருக்கும். ரயிலில் ஏறி உட்காந்தோடனே ஓ நீங்கள் யாருங்க நீங்கள் யாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. சில பேர்லாம் எல்லாம் ரிசர்வேஷனில் தான் உட்காந்துருப்பான். இவனை இவன் முறைப்பான், அவனை இவன் முறைப்பான். 3 சீட்டு அதில் உட்காரலாம். 3 ஏசின்னா இல்லை 3 டயர்னா ஸ்லீப்பர்னா 3 பேர் வரிசையாக உட்காரலாம். அவன் இடத்துல சரியாக உட்காருன்னு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே வருவான் கொஞ்சம் நேரம், வண்டி கிளம்பி போகிற வரைக்கும். அப்புறம் மெதுவாக கேட்பான், நீங்கள் யாருங்க நீங்கள் யாருங்க நீங்கள் யாருங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு. அப்படி தான் மதுரையில் அதில் இந்த சிட்டிங்னு போட்டிருப்பான். எவனுமே உட்கார முடியாது. 3 பேர் உட்கார்றதுக்கான சேர் தான். அதில் சிட்டிங் போட்டிருப்பான். அதில் உட்காந்தா நெருக்கிட்டு தான் உட்காரணும். ஒரு பெரியவர் எய்த்தாப்பில் இருந்த ஒருத்தங்கிட்ட கேட்டான், ஒரு சின்ன பையன்கிட்ட, 25 வயசு பையன்கிட்ட. அந்த சின்ன பையன் கேட்டான் அந்த பெரியவர்கிட்ட, ஐயா மணி என்ன ஆகுதுன்னு கேட்டான். சொல்ல முடியாதுன்ட்டார் இவர். அவ்வளவு கடுப்பில் இருக்கார் அந்த பையனை பார்த்தா. ஏங்க கையில் வாட்ச் கட்டிருக்கீங்களே மணி என்ன அப்படின்னு திருப்பி அந்த பையன் கேட்குறான். சொல்ல முடியாதுங்க. அது இப்போ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. கையில் வாட்ச் கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50 வயசுக்கு மேலேயாம். வாட்ச் கட்டலைன்னா தான் அவன் யூத்தான். ஏன்னா எல்லாம் செல்லுலேயே எல்லாத்தையும் பார்த்துட்றான்ல, எல்லாமே அதில் வந்துருச்சு. அது மாதிரி மணி சொல்ல முடியாதுன்னாரு. அந்த பையன் அப்படியே மோத்தில் அடித்த மாதிரி போச்சு. ஏங்க இப்படி சொல்கிறீங்க, இந்த கடிகாரத்தை திருப்பியாவது காட்டுங்க நான் பார்த்துக்கிறேன்னு. இங்கே பாரு, மணி சொல்ல முடியாது. நீ முதல்ல மணி கேட்ப, நான் மணி சொல்லுவேன். அப்புறம் நீ என் பேரை கேட்ப, நான் உன் பேரை கேட்பேன். நான் என்ன வேலை பார்க்குறேன்னு நீ கேட்ப, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் கேட்பேன். 2 பேரும் பேச்சுவார்த்தையில் பழக்கமாயிடுவோம். அடுத்து வண்டி வந்து விழுப்புரத்தில் வந்து நிற்கும். வாங்க உங்களுக்கு டீ வாங்கி தரவான்னு நீ கேட்ப, நான் சரின்னு சொல்லுவேன், டீ வாங்கி கொடுப்பேன். அடுத்து திருச்சி வருவோம், டிஃபன் வாங்கி தரவான்னு நான் கேட்பேன், நான் வாங்கி தருவேன், சாப்பிடுவோம். 2 பேரும் அந்யோன்யமாயிடுவோம். உங்கள் வீட்டு அட்ரஸ் என்ன, என் வீட்டு அட்ரஸ் என்னன்னு மதுரையில் இறங்கணுன்னே பகிர்ந்துக்கிடுவோம். அடுத்த நாள் காலையில் காலிங் பெல் அடிக்கும், நான் கதவை திறந்தா நீ வந்து நிற்ப. சார் நேற்று ரயிலில் வந்தோம்ல அப்படின்னுவேன். என் வீட்டில் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்குது. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணு நான் அவன் கூட ஓடி போக போகிறேன்னு ஓடி போயிடும். ஐயோ பொண்ணு ஓடி போச்சுன்னு நாங்கள் 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிடுவோம். அதனால் உனக்கு நான் மணி சொல்ல முடியாதுன்னா எங்கே போய் முடிக்கிறான் பாருங்கள். ரொம்ப ஆழமாக யோசிப்பான். இப்படியெல்லாம் நட்பு அது இல்லை. இது வந்து நிரந்தரமானது. அதுதான் உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். கிழமைனாவே ஒரு உரிமைன்னு அர்த்தம். கிழவன் கிழவின்னா உரிமை உடையவர்களுக்கு பேர் தான் கிழவன் கிழவி. தமிழில் உரிமை உடையது. நினைக்கும் காலை மறுக்கை உடையதுன்னா பிசிராந்தையாருங்கிறவர் எங்கே இருக்காரு? ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் பிசிறிங்கிற ஊரில் இருக்காரு. இவர் கோப்பெருஞ்சோழன் இங்கே இருக்காரு. 2 பேரும் சந்திக்காமலேயே நட்பு. கோப்பெருஞ்சோழன் எழுதுகிறான், யாத்த நண்பினன் அப்படிங்கிறான். எங்கள் 2 பேருக்கு உள்ள நட்பு என்பது யாக்கப்பட்டது. யாத்த அப்படிங்கிற ஒரு சொல் அருமையான சொல். யாப்பு அப்படின்னா கட்டுவதுன்னு அர்த்தம். செய்யுள்னா கட்டப்படுவது, இலக்கண முறைப்படி கட்டப்படுவது, சொற்களை கொண்டு கட்டப்படுவது, யாக்கப்படுவது யாப்பு. ஆனால் இதில் எனக்கு இடிக்கிற சொல்லு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, தத்துவம் அந்த கண்டென்ட் என்ன இடிக்குது அப்படின்னா, எது இயல்பாக இருக்கிறதோ அதுதான் புனிதமானதாக இருக்கும், எது செயற்கையாக கட்டப்படுகிறதோ அது புனிதமில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதான் முக்கியமானது. கைபுனைந்து இயற்றா கவின்பெரு வனப்புன்னு திருமுருகாற்றுப்படையில் முருகப்பெருமானுடைய அழகை நக்கீரர் எழுதுவார். கைகளால் புனைந்து இயற்றப்படாதது அவனுடைய அழகு, இயல்பான அழகு. சுயம்புவாக இருக்கிற கடவுளுக்கு தான் பவர் அதிகம்னு சொல்லிக்கிட்டு இருப்போம், அப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம். அது மாதிரி இல்லாமல் இந்த நட்பு என்பது யாக்கப்பட்டது அப்படிங்கிறாருன்னா, அந்த காலத்திலலாம் இங்கேருந்து சோழ நாட்டிலேருந்து ராமேஸ்வரம் போவான். ராமநாதபுரம் தாண்டி போகும்போது இங்கே பிசிறிங்கிற ஊரை பார்ப்பான். ஓ இங்கே இந்த புலவர் இருக்கார்ல பிசிராந்தையார், ஆமாங்க நான் தாங்க. என்னையா அது, எங்கள் ராஜா எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கார், என்னையா அப்படி நட்பு, அவ்வளோதான். அவனுக்கு பெருமை கூடிரும். அப்புறம் அங்கேருந்து சில பேர் இங்கே வருவான், ராஜாவை பார்ப்பான். ராஜாட்ட வந்து எங்கூர் புலவர் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி, இதுக்கு தான் யாத்தல்னு பேர். இந்த காலத்தில் அப்படியா இருக்கும்? 3 பேர் நின்று பேசினா 4வது ஒரு நண்பனை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருப்போம். அவனை பற்றி தெரியாதா, அவன் அப்படி தயா இருப்பான் அப்படின்னு. அந்த 3வது ஆளில் 4வது ஆளில் ஒருத்தன் போய் 3வது ஆளும் போயிட்டான்னு வச்சுங்க, மிச்சம் இருக்க 2 பேர் போனவனை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம்.
இப்படித்தான் இந்த நட்பு, இந்த காலத்து நட்பு. அடுத்தவர்களை குறை சொல்லி அப்படி ஓடுகிற ஓட்டம், அப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். இது யாத்த நண்பினன். உன் பேர் என்னன்னு கேட்டா தன் பெயர் கிழக்கும் காலை. யார் சொல்றார்? கோப்பெருஞ்சோழன் சொல்லுகிறார். உன் பேர் என்னன்னு கேட்டோன்னே என் பெயர் பேதை சோழன் அப்படின்னு சொல்லுவானா என்று சொல்லக்கூடிய காதல் கிழமையன். தன்னுடைய பேர் என்னன்னு கேட்டால் பிசிராந்தியார்னு சொல்ல மாட்டாராம், கோப்பெருஞ்சோழன்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு ஒரு கணவன் ஃபோன் பண்ணா மனைவிக்கு, அம்மா இங்கே எதை பார்த்தாலும் உன்னைய மாதிரியே இருக்குமா அப்படின்னு. அந்த அம்மா தழுதழுட்டான்.